உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகி இருக்கணுமா? உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்கள் 100, 1000 கோடா கோடியா நீங்கள் பெருக வேண்டுமா? உலகமே பஞ்சத்துல இருந்தாலும், பக்கத்து ஊர்ல பட்டினி இருந்தாலும், பக்கத்து ஊர்ல அழிவு இருந்தாலும், பக்கத்து ஊர்ல ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுவார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிக்கலாம். திரும்பி வருகிற போது அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து யாரை ஆசீர்வதித்து? இல்ல ஆபிரகாமை ஆசீர்வதித்து. யாரை ஆசீர்வதிக்கிறான்? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு யாரை தேடிக்கிட்டு வராரு? சொல்லுங்க. ஆபிரகாம தேடிக்கிட்டு வராரு. அப்பமும் கொடுக்கிறாரு, திராட்சரசமும் கொடுக்கிறாரு. 18 வாசிக்கும் பொழுது அன்றியும் உன்னதமான தேவனுடைய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். யாரு? சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்னாக்கா அவன் ஒரு ஆசாரியன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சொல்லணும்னா அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதித்து என்னென்ன பொருள் கொடுத்தாரு, வெள்ளி கொடுத்தாரா, தங்கத்தை கொடுத்தாரா, பணத்தை கொடுத்தாரான்றது தெரியல. ஆனா அப்பத்தை கொடுக்கிறாரு, திராட்சரசத்தை கொடுக்கிறாரு. அவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். வெகுமதிகளும் கொண்டு வராரு. அந்த நிறைய இடத்துல வாசிக்கும் போது நீங்க பாருங்க, நிறைய வெகுமதிகளும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து 20 வாசிக்கிறோம், 19 வாசிக்கிறோம். ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் வருகிறதுன்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஆசீர்வாதம் செயல்படுகிறது என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் தான் ஆசீர்வாதம் வருகிறதுக்கு ஒரு சில இதுதான் வழி, இதுதான் ரூட்டு. இப்படி பண்ணாதான் ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ணி, ஏதோ ஒரு 4 வார்த்தைகளை சொல்லி, உங்கள் ஆசை வார்த்தைகளை கூறி இதான்னு சொல்லி அனுப்பிவிட முடியாது. இப்படிதான் ப்ரொசீஜர். இதுதான் விதிமுறைகள். இப்படிதான் வழி. கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆமென். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சத்துருக்கள் நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறதும் கர்த்தருடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான். ஆபிரகாமுக்கு உண்டான அவன் கொடுத்ததுல, மெல்கிசேதேக்கு கொடுத்ததுல ஆபிரகாம் என்ன பண்றான்னா எல்லாவற்றிலுமே மெல்கிசேதேக்கு என்ன பண்றாரு? தசம பாகத்தை கொடுக்கிறான். நம்ம கொடுக்கிறோமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகி இருக்கணுமா? கவனிக்கிறீங்களா? உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்கள் 100, 1000 கோடா கோடியா நீங்கள் பெருக வேண்டுமா? பெருக வேண்டுமா? பெருக வேண்டுமா வேணாமா? அப்ப தசமபாகத்தை கொடுக்கணுமா வேணாமா? முதல் பலனை கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கணுமா வேணாமா? ஆமென். ஏன்னா அது கர்த்தருக்குரியது. ஆமென். சொல்லுங்க, அது யாருக்குரியது? அப்ப நம்ம சம்பாதிக்கிற வருமானத்துல 100க்கு 10 தசமபாகத்தை கொண்டு வந்து நம்ம ஆலயத்துல நம்ம கொடுக்கிறோமா? அல்லது கொடுக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இல்லையா? வேலை இல்லையா? வருமானம் இல்லையா? ஒருவேளை வருமானம் வரமாட்டேன் தான் கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நல்ல எனக்கு வேலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் நல்ல வேலை செய்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக
ஸ்தோத்திரம். அதுல இருந்து ஒரு பாகத்தை, தசம பாகத்தை உங்களுடைய ஆலயத்துல கொண்டு போய் நான் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வேலைகளை, உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை பெருக பண்ணுவார். உலகமே பஞ்சத்துல இருந்தாலும், பக்கத்து ஊர்ல பட்டினி இருந்தாலும், பக்கத்து ஊர்ல அழிவு இருந்தாலும், பக்கத்து ஊர்ல ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுவார். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வருஷிக்க பண்ணுவார். அங்க ஒண்ணு இல்லாம இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஊடகங்கள் மூலமாக, ஐயோ எங்க பார்த்தாலும் பஞ்சம் வந்துச்சு, எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய் வந்துச்சு, அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, உலகம் அழிய போகுது, நம்ம எல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்ல, வேதத்தை வாசித்து பிரயோஜனம் இல்ல, சகோதரனே சபைக்கு போகாத, பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, சேர்த்து வைக்காத, வீடு கட்டாத, ஒண்ணுமே இல்ல. எங்க எது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த நாட்டுல பஞ்சம் வந்தா பரவாயில்ல, அந்த நாட்டுல வந்து ஒண்ணும் இல்லாம இருந்தா பரவாயில்ல, என் நாட்டிலே, நான் வசிக்கிற பட்டணத்திலே, நான் வசிக்கிற பகுதியிலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த கடையில வியாபாரம் கம்மியா இருந்தா பரவாயில்ல, என்னுடைய வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும், என் தொழில் அமோகமா நடக்கும். எனக்கு வேலை வரும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எனக்கு வருமானம் கர்த்தர் பெருக கொடுப்பாரு. நான் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை, என் குடும்பம் அப்பத்துக்கு அலைந்து திரிவது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தாங்க ஒருபோதும் கவலைப்பட்டுவதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் ஒன்றுக்கும் குறைவுபடவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பலனற்று போகாதீங்க, உற்சாகமா இருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, வேதத்தை வாசித்துக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆபிரகாம் எப்படி வெள்ளியும் பொண்ணு மிருக ஜீவன்களுடைய சீமானாய் இருந்தானோ, நீங்களும் ஆபிரகாமை போல வெள்ளியும் பொண்ணும் உடைய செல்வ சீமானாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பீர்கள்.